வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து ஆடி செவ்வாய்க்கிழமை. ஆடி மாதம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே வந்து மஞ்சள் பொங்கல் தாளக குழம்பு வந்து பண்ணுறது வழக்கம். ஸோ இது வந்து பண்ணிட்டு ஒரு கன்னியா பொண்களை கூப்பிட்டு அவங்களுக்கு நலங்கு வச்சுட்டு தலைக்கெல்லாம் பூ வச்சுட்டு அவள் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றது வழக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து மஞ்சள் பொங்கல் தாளக குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு மஞ்சள் பொங்கலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கப்பு பச்சரிசி, ஒரு அரை கப்பு துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு கப் அரிசி, அரை கப்பு துவரம்பருப்புக்கு ஒரு 4 கப்பு தண்ணி சேர்க்குறேன். நெய் நல்லா ஒரு 2 ஸ்பூனுக்கு நெய். இதை மூடி வச்சுருவோம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது வந்து தாளக குழம்பு தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு காயெல்லாம் வேக வைக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து பூசணிக்காய், பரங்கிக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு, இல்லைன்னா சேனைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம். அவரைக்காய், பீன்ஸு, கேரட், இப்படி என்ன காய்கறி கிடைக்குதோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நான் வந்து மிக்சடாக ஒரு கப்பு காய்கறி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். வாழைக்காய், உருளைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். காய் வேகிறதுக்கு தண்ணியும் சேர்த்துருவோம். நல்லா ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இதை அப்படியே மூடி வச்சுருவோம். காய் இந்த பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் வறுத்துக்க வேண்டியதெல்லாம் வறுத்துக்கலாம். தாளக குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கோமோ அதை காஞ்சிடுத்து வரமிளகா, அதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அரிசி. இதை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். கருப்பு எள்ளு 1 டீஸ்பூன். எள்ளு பொரிய ஆரம்பிச்சிருது. தேங்காய் வந்து நல்ல ஒரு அரை கப்புக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயோட ஈரப்பதம் போயிட்டு லைட்டாக வறுபட்டுருது. அதனால இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பக்கம் வந்து மஞ்சள் சாதம் ரெடி ஆகிடுது. அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம அதை பார்த்துக்கலாம். இந்த பக்கம் வந்து காயும் நல்லா வெந்திருத்து பாருங்க. இப்போ இதுக்கு புளி தண்ணி சேர்த்துடலாம். நான் ஒரு லெமன் சைஸில் புளி கரைச்சிருக்கேன். ஸோ அதை சேர்த்துறேன். தேவையான உப்பையும் போட்டுருவோம். நல்ல புளி தண்ணியோட பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். அது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து தாளக குழம்புக்கு வறுத்தோம் இல்லையா, அது நல்லா ஆறிடுத்து மிக்சி ஜார்லாம் மாற்றியாச்சு. இப்போ அதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். வறுத்ததை நல்லா அரைச்சாச்சு. புளி தண்ணி நல்லா கொதிச்சு அதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ அரைச்ச விழுத சேர்த்துடலாம். நம்ம மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணியை விட்டுருவோம். இப்போ அரைச்ச விழுத சேர்த்து இந்த பக்கம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள இந்த கடாயில் நம்ம தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுத்து கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து தேங்காய் கொஞ்சம் நல்லா கலர் மாற வறுபடணும். தேங்காய் நல்லா வறுபட்டுருது. ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் தாளக குழம்பும் நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுது. இதை சேர்த்துருவோம். வறுத்தது நல்லா கொதிச்சு நம்மளுடைய தாளக குழம்பும் ரெடி. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். மஞ்சள் பொங்கலும் ரெடி. அதோடைய ப்ரெஷர் கூட அடங்கிடுது. அதையும் பார்த்துருவோம். பாருங்க, பொங்கல் ரெடி ஆகிடுது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டுருவோம். இதில் மேலாக ஒரு ஸ்பூன் நெய். இந்த மஞ்சள் பொங்கலுக்கு வேக வைக்கும் போது மஞ்சள் பொடியெல்லாம் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டேன் இல்லையா, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு வேக வச்சுட்டேன். அவ்வளோதான், நம்மளுடைய மஞ்சள் பொங்கல் வந்து ரெடி. இன்னைக்கு ஆடி செவ்வாய் ஸ்பெஷலாக மஞ்சள் பொங்கல் தாளக குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.